ஓ! வணக்கம். வாங்க. இன்னைக்கு நானு மீன் வாங்குனேங்க. தும்புலி மீனுன்னு சொல்லுவாங்க. கிழங்கா மீன் வாங்குனேன். மீன் குழம்பு வைக்க போறேன். அது எப்படி வைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நான் வைக்கிறத காட்டுறேன். நீங்க பாருங்க. இந்த கிழங்கா மீன் 1 கிலோ மீன் வாங்கியிருக்கேங்க. இந்த 1 கிலோ மீனுக்கு 1 கிலோ மீன் வாங்கியிருக்கேன். இதுல வந்து மீனுக்கு புளி ஊற வச்சிருக்கேன். மீன் குழம்புக்கும், மீன் வறுவலுக்கும். இது வந்து ரசத்துக்கு. நான் மீன்லாம் கிளீன் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். மீன் வந்து கிளீன் பண்ணியாச்சு. சுத்தமா கிளீன் பண்ணி கிளீன் பண்ணிட்டேன். இதுல கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்குவோம். 2த்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். ஃபர்ஸ்ட் மீன் வறுக்கறதுக்கு காட்டுறேன். மீன் வறுக்கறதுல கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டேன். நான் ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா தான் செய்வேன். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது குழம்பு மிளகாத்தூள். வேற ஒண்ணுமே சேர்க்க மாட்டேன். இத நல்லா கலரிட்டு ஒண்ணும் இல்ல, சிம்பிள் தான். மீன் குழம்பு, மீன் வறுவல். இதுல வந்து இங்க பாருங்க, இப்படி கட்டியா கலரிட்டு இது நல்ல பீஸ் துண்டெல்லாம் இதுல போட்டு கலந்துக்கலாம். பெரட்டி எடுத்துக்கலாம். இப்ப சிக்கன் 65 எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. தலையும் வாலு மாங்காய் போட்டு குழம்பு வைக்க போறோம். இந்த பீஸ் எல்லாம் நல்லா காரம் போட்டு வச்சுக்கலாம். காரம் போட்டு கொஞ்ச நேரம் சட்டி காணிச்சு ஆயில் போட்டிருக்கேன். கொஞ்சமா ஆயில், ஒரு 50 கிராமுக்கும் கம்மியா ஆயில் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்குள்ள தக்காளி கட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கட்டி பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் மாங்காய் ஒரு துண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பக்கம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டேன். உளுத்தம் பருப்பு, நல்லா 1 ஸ்பூனுக்கு வெந்தயம், பொரிஞ்சிடுச்சுமா. பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் போடலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட். பச்சை மிளகாவும் தக்காளியும் வந்தாலே பிடிக்கும். இந்த ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி எடுத்துருக்கு. இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம். அதுக்குள்ள குழம்பு ரெடி பண்ணிக்கலாம்.
இதுல மஞ்சத்தூள் போட்டேன். புளிய நல்லா கரைச்சு வடிகட்டி மஞ்சத்தூள் போட்டுக்கிருக்கேன். உப்பும் போட்டிருக்கேன். உப்பு புளி கரைக்கும் போதே போட்டேன். இப்ப வந்து மிளகாத்தூள். நான் எப்பவுமே சாதாரணமா தான் வைப்பேன். இந்த மீன் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். ஆனா பாருங்க. இது வீட்டுல அரைச்ச மிளகாத்தூள். அப்புறம் வெறும் மிளகாத்தூள். வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுங்க. மிளகாத்தூள் எல்லாம் கை போட்டு கூட கரைச்சிக்கலாம். நல்லா கரையில வாயில கொஞ்சம் ஊத்தி பட்டுக்கலாம். எல்லாம் கரெக்டா இருக்குமா? வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பூண்டு வச்சிருந்தோம்ல அந்த பூண்டை போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கலாம். மாங்காய் வந்து நல்லா மீன் குழம்பு கொச்ச உடனே தான் போடணும். மாங்காய் போட்டு கொஞ்ச நேரத்துல மீன் போட்டு இறக்கணும். சட்டியில வச்ச மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இன்னைக்கும் நாளைக்கு கூட நல்லா இருக்கும். நாளைக்கு இன்னும் டேஸ்டா இருக்கும். நல்லா வதங்கணும் குழைய. நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கணும். அப்பதான் குழம்போடு சேர்ந்து நல்லா குழஞ்சிருக்கும். இப்ப வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த குழம்பு எடுத்து இதுல ஊத்திடலாம். அவ்வளவுதாம்மா மீன் குழம்பு. நல்லா கொதிக்கணும். நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மீன் குழம்பு எவ்வளவு கொதிக்குதோ அவ்வளவு நல்லா இருக்கும். தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். மீன் குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சுமா. இப்போ வந்து மாங்காய் போட்டுக்குவோம். கட் பண்ணி வச்சிருந்த மாங்காய் எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரியிற அளவுக்கு மீன் குழம்பு எவ்வளவு கொதிக்குதோ அவ்வளவு நல்லா இருக்கும். இது பாருங்க. மாங்காய் போட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் போடணும். அப்பதான் குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். ஒரு கொதி வட்டம் வந்தவொடனே மீனை போட்டு இறக்கிறீங்க. காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கலாம். சூப்பரா மீன் குழம்பு. நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ மீனை போட்டுக்கோம். நான் சொன்னல தலை வாலு கொஞ்சம் கண்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அதை அப்படியே போட்டுருக்கோம். நல்லா ஒரு கொதி வந்தவொடனே கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு நல்லா கொச்சிச்சுமா. இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுடலாம். போதும், ரொம்ப கொச்சாலும் மீன் நல்லா உடஞ்சிரும். கொத்தமல்லி போட்டு மீன் குழம்பு இறக்கிடலாம். அவ்வளவுதான், சுவையான மீன் குழம்பு ரெடி. இப்ப கடாய் வச்சு மீன் பொரிச்சுக்கலாம். மீன் குழம்புக்கு வத்தல் நல்லா இருக்குமா? வத்தல் கொஞ்சம் பொரிச்சுக்கலாம். கொஞ்சமா வத்தல் பொரிச்சுக்கலாம். டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் சப்புன்னு வத்தல் வச்சுக்கின்னு மீன் வறுத்து சாப்பிடலாம். முட்டை போடலாம்னா பசங்க வேணான்ட்டாங்க. வத்தல் கொஞ்சம் பொரிச்சுக்கலாம்.
இந்த வத்தல் பொரிச்ச எண்ணெயிலேயே மீன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சுட்டேன் வெளியில ஒரு 10 நிமிஷம். இப்ப இந்த மீனை போட்டு ஒரு 3 பீஸா போடுறேன் நானு. நல்லா செவக்கட்டும். செவந்த உடனே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீனை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சுட்டேன், பாதி மீன் பொரிச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் சாதம் வேவுது. சாப்பாடு ரெடி ஆயிடும், சாப்பிடலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. இங்க பாருங்க, சோறு, சுட சுட சோறு, மீன் குழம்பு. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, மாங்காய் தலை, மீனோட தலை வாழெல்லாம் போட்டு குழம்பு வச்சிருக்கோம். ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் இது. இது வந்து வத்தல் பொரிச்சிருக்கேன். மீன் குழம்புக்கு இந்த மாதிரி வத்தல் அப்பளம் கூட வச்சுக்கினா நல்லா டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் சப்புன்னு மீன் பொரிச்சு வச்சிருக்கேன். மீன் பொரிச்சு வச்சிருக்கேன். நடுவு மீனெல்லாம் கண்டங்கள்லாம் எடுத்து பொரிச்சு வச்சிருக்கேன். தனையை வாழை போட்டு குழம்பு வச்சுட்டேன். இது ரசம். இந்த சமையல் எப்படி இருக்கு? வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.